Welcome to day 16 on learning why Jesus had to die. நாமத்தில் வாழ்த்துகின்றோம். And we are going to continue our studies on why did God have to die. தேவன் ஏன் நமக்காக மரிக்க வேண்டும், சாக வேண்டும் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். Okay, we studied on what is sin. பாவம் என்றால் என்னவென்று பார்த்தோம். And yesterday we studied on what were the curses. நேற்று நாம் சாபங்கள் என்றால் என்னவென்பதை பார்த்தோம். Through the sin, okay, the sin that God told them not to do, that sin, the curse that came. இதை செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த பாவத்தின் நிமித்தமாக, அந்த பாவ சுவாபத்தின் நிமித்தமாக இவைகள் எல்லாம் நம் வாழ்க்கையிலே நடந்தது. Okay, so let's continue studying in Genesis chapter 3. மீண்டும் தொடர்ந்து நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு சென்று அங்கிருந்து நம்முடைய பாடத்தை தொடர்வோம். Just close our eyes and have a word of prayer. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம், ஜெபித்து நாம் தொடருவோம். Father God, even as we study about your suffering, Lord, your death, Lord, your resurrection, Lord, the very purpose that you came here, Lord, let our eyes be open and enlightened. ஆண்டவரே, உம்முடைய பாடுகளையும் உம்முடைய மரணத்தையும் அதன் மூலமாக வருகின்ற நன்மைகளையும் தொடர்ந்து நாங்கள் பார்க்க, படிக்க, தியானிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தருளும். In Jesus name, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. So Genesis chapter 3, yesterday we were studying on verse 16. நேற்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்த்தோம். To the woman he said, I will greatly multiply your sorrow and your conception. In pain you shall bring forth children. Your desire shall be for your husband, and he shall rule over you. நீ கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். Okay, so the serpent who lent the body was cursed, Satan was cursed, man was cursed, woman was cursed. ஆகவே தன்னுடைய உடலை சாத்தானுக்கு அர்ப்பணித்த அந்த சர்ப்பம் என்ற பாம்பு சபிக்கப்பட்டது. சாத்தான் சபிக்கப்பட்டான். அதற்கு பிறகு அவன் பேச்சை கேட்ட ஏவாள் சபிக்கப்பட்டாள். Now the curse that God gave to serpent and to Satan, okay, that is a permanent thing. ஆனால் ஆண்டவர் கொடுத்த சாபம் அந்த பாம்புக்கும் அதுக்கு பின்பாக இருந்த சாத்தானுக்கும் நிரந்தரமாக கொடுக்கப்பட்டது. That day when God said you are cursed and you will crawl on your stomach, till today it's happening. நீ சபிக்கப்பட்டாய், உன்னுடைய வயிற்றிலே நீ ஊர்ந்து செல்வாய் என்பது இன்றைக்கும் நடக்குது. The curse that God gave to Satan and said, the seed of a woman is going to come and crush your head. Take that authority from you, because he robbed man of the authority. இரண்டாவது சாத்தானை பார்த்து, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை திருடிய நீ உன் தலையை நசுக்கும்படி ஸ்திரீயினுடைய வித்து புறப்பட்டு வருகிறது, அது உன்னை நசுக்கும் என்றும் சொன்னார். What did Satan actually do by causing Adam and Eve to eat the fruit? ஆகவே ஆதாம் ஏவாளை பழம் சாப்பிட வைத்ததனால் சாத்தான் எதை செய்ய முயற்சித்தான்? He wanted Adam and Eve to disobey God, to rebel against God, and so God gave a promise. God said, in the day that you eat the fruit you will surely die. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போகணும், அவருக்கு எதிர்த்து நிற்கணும். அவர் நீ இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்ன அந்த காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவன் விரும்பினான். That is what he said in Genesis chapter 2 and verse 17. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அதுதான் நடந்தது. But of the tree of the knowledge of good and evil you shall not eat, for in the day that you eat of it you shall surely die. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அது நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். See, death was created by God here. இங்கே மரணமானது தேவனால் உருவாக்கப்பட்டது. But death was created in a dead position. It was just passive, that was not active. அந்த மரணமானது மரித்த நிலையில், செத்த நிலையில் தான் அது உருவாக்கப்பட்டது. அதுக்கு உயிரோட்டம் கொடுக்கப்படவில்லை, அது செயல்பட ஆரம்பிக்கவில்லை. Death was there in the garden, death was there in the world, but it was in a dead state. It was in a dormant state, and Adam and Eve were having fellowship with God, talking to God, doing their work. That could not touch them. அந்த மரணமானது செயல்படாத நிலையில் இருந்தது. ஆனால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாத பொழுது, செய்யாமல் இருந்திருப்பார்கள் என்றால் தொடர்ந்து அது மரணமானது
செத்த நிலையில் தான் இருந்திருக்கும். ஆனால் பாவம் செய்ததினால் அது உயிர்ப்பிக்கப்படுகிறது. See, it was like God saying, Adam, death is there, but unless you give power to that death cannot kill you. எப்படி என்றால், ஆதாமே மரணம் அங்க இருக்குதுப்பா, ஆனா நீ அதுக்கு அதிகாரம் கொடுத்தாதான் அது உன்னை மேற்கொள்ளும், இல்லை என்றால் அது செத்த நிலையில் தான் இருக்கும். Still you have authority over it, just like how you have authority over all the animals, over all the plants. God said you have authority over everything, rule and domain there. Even over death you have authority, unless you give authority to death. உலகத்திலே நான் படைத்த எல்லாவற்றுக்கும் மேலும் உனக்கு அதிகாரத்தை தந்திருக்கின்றேன், மரம் செடி கொடி எல்லா மிருகங்களுக்கு மேலாக. அதே போல அந்த மரணத்துக்கு மேலும் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனால் நீ அந்த அதிகாரத்தை மரணத்துக்கு கொடுத்தால் அது உன்னை சாகடிக்கும். You only have to give it. நீ கொடுத்தாதான் அது உன்னை சாகடிக்கும். And God said, if you eat it, if you don't eat it, it's dead there. Death cannot touch you. That means we would have lived forever and ever and ever. அதை நீ சாப்பிட்டால் அது உன்னை சாகடிக்கும். சாப்பிடாவிட்டால் தொடர்ந்து காலகாலமா உயிரோடு தான் இருந்திருப்பாங்க அவங்க. Okay, now we'll see if they ate the fruit. இப்போ நான் பார்க்கிறேன் அவர் பழத்தை புசித்தார்கள். Now it's like Satan telling God, you said if they eat the fruit they'll die. What about it? What about their death? இப்போ சாத்தான் ஆண்டவர் பார்த்து கேட்பான், ஆண்டவர் அவன் புசிக்கும் முன்னாலே சாகவே சாவான்னு சொன்னீங்களே, இப்போ என்னாச்சு? அந்த மரணத்தை குறித்து என்ன? They died. செத்துட்டாங்க. To God the first death was the separation from his presence. See, the fear came and they don't want to stand in the presence of God. They are going away. That guiltiness, that guilty conscience, that sin consciousness, that is the first death. ஆகவே சாத்தானுக்கு அவங்க சரீர பிரகாரமா உழுந்து சாவதுதான் சாவுன்னு அவன் நினைச்சுன்னு இருக்கான். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகும்போதே அவரை விட்டு அவருடைய உறவை விட்டு பிரிக்கப்படுவதுதான் அவர் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் மரணம். அதுதான் அவர்களுக்கு நடந்தது. பயந்து பின்வாங்கி போகிறார்கள். And now you see friends, God allowed physical death. You know why God allowed physical death? See what's happened here. அதுக்கு பிறகு நம்ம பார்க்க போறோம், சரீர பிரகாரமாக சாகக்கூடிய காரியத்தை தேவன் ஏன் அனுமதித்தார். Verse 17, 3 and 17. 3:17. Then to Adam he said, that is, then to Adam God said, because you have heard the voice of your wife and have eaten from the tree of which I commanded you, saying, you shall not eat of it. Cursed is the ground for your sake. In toil you shall eat of it all the days of your life. Thorns and thistles it shall bring forth for you. And you shall eat the herb of the field. In the sweat of your face you shall eat bread, till you return to the ground, and out of it you were taken. For dust you are, and to dust you shall return. 16 படிப்போம். அவர் ஸ்திரீயை நோக்கி, கர்ப்பவதியா இருக்கும். அதுக்கு பிறகு 17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். But you see friends, most of us know only about one tree here, but there was another tree also there. அநேகருக்கு நமக்கு ஏதேன் தோட்டத்துல ஒரே ஒரு மரம் தான் இருந்தது நம்ம நினைச்சுன்னு இருக்கோம். ஆனா இன்னொரு மரமும் இருக்கு. See in verse 22, let's look at it. 22ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால், Then the Lord God said, behold, the man has become like one of us. Now he's finished eating the fruit, his conscience started working, he knows good and evil, he's become like one of us. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போலானான். என்னாச்சு? அவன் பழத்தை சாப்பிட்டதுனால நன்மை தீமை அறியத்தக்க மனுஷனா மாறுறான், கடவுளை போல மாறிடுறான். To know good and evil. And now lest he put out his hand and take of the tree of life and eat and live forever. Therefore the Lord God sent him out of the garden of Eden to till the ground from which he was taken. 22ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். So he drove out the man, and he placed a cherubim at the east of the garden of Eden, and a flaming sword which turned everywhere to guard the way to the tree of life. 24ஆம் வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு
ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கின்ற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். So now man could not eat that fruit where he could live forever. ஆகவே முதல்ல அவன் ஒரு பழத்தை சாப்பிட்டான், அது நன்மை தீமை அறியது. இப்போ எப்பொழுதுமே தொடர்ந்து உயிரோடு இருக்கிறதுக்காக தான் இன்னொரு மரம் இருக்குது, அதையும் சாப்பிட்டான உயிரோடு இருப்பதனால அவனை விரட்டி விட்டுறாரு. You know, God out of mercy he chased him out of that garden. அதை விரட்டி விட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் மீது கட்ட வைத்த ஒரு கிருபை. Suppose he had to eat that fruit of living forever. ஒருவேளை எப்பொழுதும் தொடர்ந்து சாகாமல் வாழக்கூடிய அந்த மரத்தின் பழத்தை அவன் புசித்தால் சாப்பிட்டு தான் என்ன இருக்கும்? They living under the curse now. இப்ப ஏற்கனவே கீழ்ப்படியாம இருக்கிறதுனால சாபத்தில் இருக்காங்க. That means she'll always throughout her life forever and never giving birth to children in pain, in ache, in suffering, cancer, AIDS, whatever sickness come, throughout her life she has to suffer on this earth. இப்பொழுது சாபம் வந்ததுனால வியாதியும் வருது, ஆனா தொடர்ந்து உயிரோடு இருப்பாங்க. வியாதியோடே தொடர்ந்து உயிரோடு இருப்பாங்க, வியாதியோடே வருத்தத்தோடு இருப்பாங்க, வியாதியோடே எல்லா வேதனையும் இருக்கும், ஆனா சாக மாட்டான். What about the man? இப்ப மனுஷனை குறித்து என்ன? He has to plow the fields, he has to sweat it out, it will bring thorns, again he has to clean it throughout forever, eternity. Just imagine that. ஆதாம் என்ன பண்ணும்? தொடர்ந்து நிலத்தை உழணும், ஆனா உழுத அது முள்ளும் குறுக்கம் தான் பிறப்பிக்கும். நல்ல பயிர் வகை போட்டாலும் மோசமான தான் வரும். வாழ்நாள் முழுவதும் அதே தான், வாழ்நாள் முழுவதும் என்னது? தொடர்ந்து உயிரோடு இருப்பான், தொடர்ந்து பிரச்சனையோடு இருப்பான். Anybody likes to live like that? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு விருப்பமா யாருக்காவது? If they were living before the curse, no, in the Garden of Eden, then that life, we can live forever. ஆனால் சாபத்துக்கு முன்பதாக ஆண்டவர் உருவாக்குன அந்த தோட்டத்துல அருமையா வாழ்ந்திருக்கலாம் இல்லையா தொடர்ந்து? Now you know why God chased him out? ஏன் ஆண்டவர் அவர்களை துரத்தி விட்டார்? Because of his mercy. அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக துரத்திட்டார். Please go out, okay? தயவு செய்து இந்த இடத்துல விட்டு போய்டு. So that the suffering that you are having on this earth, it will come to an end at some point of time. இந்த உலகத்தில் நீ அனுபவிக்க போகிற பிரச்சனைக்கு ஒரு கொஞ்ச காலம் தான் இருக்கும். இது சாப்பிட்டா நீ தொடர்ந்து அனுபவிச்சுனே இருப்ப. Okay? And சாகாம அனுபவிச்சுனே செத்துனே இருப்ப. That is why we die today. Because the result of that sin is there. We die, it redeems us from this earthly life, the suffering of this earthly life, and helps us to go and live for eternity with God. நாம் உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம சாகுறோம். எதுக்கு? இந்த உலகத்தில் இருக்கின்ற வேதனைகள் நீங்கி, பிரச்சனைகள் நீங்கி, ஆண்டவரோடு சதா காலம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக. But only thing we misunderstood it somewhere wrong here. We think when we have a suffering, let me commit suicide, kill myself, so my sufferings will end. No friends, that's a new life that is going to start after that. ஆனா சிலர் வேற அவங்க ஞானத்தின்படி என்ன பண்றாங்க? இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தானே பிரச்சனை, வேதனை, துன்பம் எல்லாம், தற்கொலை பண்ணி செத்துட்டேன்னா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு. Your life starts another life. அப்பதான் புது வாழ்க்கை ஆரம்பிக்கும். The spiritual life starts there. அங்கதான் சாகாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும். Because the spirit never dies. ஏனென்றால் உங்க உடல்ல நீங்க கொலை பண்றீங்க, ஆனா ஆவியை கொலை பண்ண முடியாது. Okay? So God in all his mercy, he kept a stop for our physical life on this earth, and then he made a new way for us to have an eternal life with him, and that's what you're going to see. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உயிர் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு முடிவை தந்துவிட்டு சதா காலமும் அவரோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கான புதிய ஆரம்பத்தை தருகிறார். Even if we die now, like in Adam's time, if we die, he's going to have an eternal life, a spiritual life, but it's going to be with Satan, because he became a child of Satan. He disobeyed, he rebelled against God. So now God has to make a way, even if our life stops on this earth, that we live for eternity with him. So in the middle somebody has to pay the price for that sin. ஆனால் ஆரம்பத்திலேயே அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறாமல் ஆதாம் செத்திருந்தானா அவன் சாத்தானோடு தான் தொடர்ந்து இருந்திருப்பான். அதனால அந்த சாபத்திலிருந்து மீட்கத்தக்கதாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்த வருகிறார். Satan is saying, Lord, you can't, even if he dies physically, even if he leaves this earth, he has to come and be with me. Because what did you say? You said he will eat the fruit, he'll die, no? Now he is separate from you. But even that physical death, the next stage of that death, he has to live with me. Because he has to live with me. He sinned. சாத்தான் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லுவான்? உம்முடைய கட்டளை கீழ்ப்படியாம போனான் இல்லையா, பாவம் செய்தான் இல்லையா, சாபம் ஆயிட்டான் இல்லையா, இப்போ அவன் செத்தாலும் என் கூட தான் அவன் இருக்கணும். ஏனென்றால் உம்முடைய கட்டளைக்கு மீறி பாவமா சாபமா மாறிட்டான், அதனால என் கூட தான் அவன் இருக்கணும். See, if somebody has committed a murder, a murderer is standing before the court
before the judge is pronouncing the sentence for him, death sentence for him. யாராவது ஒருவனை கொலை செய்துட்டாருன்னா நீதிபதிக்கு முன்பாக நிற்கிறார். அந்த நீதிபதி கொலை பண்ணவனை பார்த்து சொல்றார், உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். Now we are all crying, the mother is crying, brothers are crying, his wife is crying, please redeem him, please redeem him. Will the judge redeem him? ஆக எல்லாரும் சொந்தக்காரங்க, மனைவி, பிள்ளைங்க எல்லாம் அழுகுறாங்க, ஐயோ அவரை விடுதலை செய்யுங்க, விடுதலை செய்யுங்க. நீதிபதி விடுதலை செய்ய முடியுமா அவரால? He can. முடியும். On one condition. ஒரே ஒரு நிபந்தனை தான். Who is going to take his place? அவருக்கு பதிலா சாவறதுக்கு வேற யாராவது இருந்தீங்கன்னா அப்ப நான் விடுதலை பண்றேன். When he says that, all the crying people will run out from the court. அப்போ அப்படி சொன்னாருன்னா கோர்ட்ல இருக்க எல்லாரும் கோர்ட் கேட்டை விட்டு ஓடிடுவாங்க. இந்த ஆளு தூக்கு போட போறாங்க, இவர் விடுதலை பண்ணணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க யாராவது உங்களை நான் தூக்கு போடணும், யாராவது ரெடியா அப்படின்னு கேட்டா இருப்போமா? Okay, all the policemen standing there, see who's coming ready, catch that person and bring them and come, we'll put them in the... போலீஸ்காரர் பார்த்து சொல்ல, யாருப்பா ரெடின்னு கை தூக்குறாங்களோ அவர் போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு. All, instead of coming towards the judge, they'll run away from the judge. அந்த நீதிபதிக்கு முன்பதாக வருவதற்கு பதிலாக நீதிபதியை விட்டு ஓடுவார்கள். Okay, but here God came forward and God said, I'm going to send the seed of a woman. That means I'm going to send a person who is not going to be born of man, of sinful seed. இப்பொழுது அந்த மனிதனுக்காக தன்னுடைய உயிரை தர பாவமே இல்லாத ஸ்ரீயின் வித்தாகிய ஒரு நபரை நான் அனுப்ப போகிறேன். But Satan didn't understand, because God didn't tell him, I'm going to go to the cross, I'm going to die. God didn't tell him that plan. சாத்தானுக்கு இது புரியல. ஸ்ரீயின் வித்து உன் தலையை நசுக்குன்னா அவனுக்கு புரியல. ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. இயேசு கிறிஸ்து வருவாரு, அவர் சிலுவையில் மரிப்பாரு, அதன் மூலமாக ரத்தத்தை சிந்துவாரு, உயிர் தழுவாரு, இதெல்லாம் அவனுக்கிட்ட சொல்ல. But it was a plan already. That plan was... ஆனால் அந்த திட்டம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் பண்ணிட்டார். God had kept a way, because God said, suppose my children disobey, let me, he kept it before he can create Adam and Eve, just like how he created everything that they needed, okay, water and food and everything. He created this plan also. Suppose my children fail. ஆண்டவர் மனுஷனை உருவாக்குவதற்கு முன்பதாக அவனுக்கு தேவையான தண்ணீர், ஆகாரம் எல்லாத்தையும் உருவாக்கினார் இல்லையா? அதே போல ஒருவேளை இவன் கட்டளைக்கு கீழ்ப்படியாம போனான்னா அந்த நேரத்தில் புதிய திட்டத்தை நான் பண்ணாம இப்பவே அதற்கான தீர்வை வச்சிடுறேன் அப்படின்ட்டு அந்த சிலுவை திட்டத்தை அப்போதே அவர் வச்சிருந்தார். See what, when suppose our children are going for an excursion or going for a camp for a week out of the house. நம்முடைய பிள்ளைகள் பசங்களோட எக்ஸ்கர்ஷன், ஸ்கூல்ல எக்ஸ்கர்ஷன் ஒரு வாரம் ஸ்கூலோட போறாங்கன்னு வச்சுங்க. We keep all the clothes for the child. உடனே அவனை அனுப்பத்துக்கு முன்னால் என்ன பண்ண, அந்த பேக்ல அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா துணிமணியும் எடுத்து வச்சு, whatever extra things they need, we put those gadgets there. இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைன்னா பொருட்கள் தேவைன்னா அதையும் அதில் வைக்கிறோம். We put the food there, extra snacks there. அதுல உணவுக்கு மேலாக அந்த நொறுக்கு தீனியும் கூட வைக்கிறோம். And then we add something more, okay, something very special, like some tablets. We'll say, see, if you get fever, take this tablet. If you get stomach pain, you take. If you have a vomiting sensation, take this. அதுக்கு மேலாக என்ன பண்றோம், ஒருவேளை நீ பிரயாணம் போகும்போது வாந்தி வர மாதிரி இருக்குதா, அப்ப இந்த மாத்திரை சாப்பிடு. அப்புறம் ஜுரம் வந்துச்சுன்னா இது சாப்பிடு. அதுக்கப்புறம் வயிற்று வலி வந்துச்சுன்னா இது சாப்பிடுன்னு எக்ஸ்ட்ராவும் கொடுத்து அனுப்புறோம். Now are you telling your child you must get fever? அப்படி கொடுக்கறதுனால கண்டிப்பா உனக்கு வாந்தி வரும், கண்டிப்பா உனக்கு ஜுரம் வரும், கண்டிப்பா உனக்கு வயிற்று வலி வரும்னு சொன்ன அதுக்காக ஜெபம் பண்றோமா? My daughter will get fever. என் மகளுக்கு வயிற்று வலி வரட்டும், ஜுரம் வரட்டும். No, but a precaution. Suppose by mistake, by her mistake or somebody else's mistake, they've served the wrong food or the wrong water, we are taking an extra precaution. இதெல்லாம் என்னதுன்னா வரும் முன்பதாகவே பாதுகாப்பு நடவடிக்கை. ஒருவேளை தவறான உணவு சாப்பிட்டா, ஒருவேளை அங்க இருக்கிற தண்ணி அவங்களுக்கு ஒத்து வரலனா இது மாதிரி ஆகுமே அப்படின்ட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. Same thing God did. அதுதான் ஆண்டவர் செய்றார். God didn't say, okay, Adam and Eve will definitely eat the fruit. No, he thought, but suppose they eat it and they get separated me from forever. So he made a plan already. ஆதாம் ஏவாளும் கண்டிப்பாக அந்த பழத்தை சாப்பிடுவாங்கன்னு சொல்ல அவர் ஒருவேளை சாப்பிட்டால் அதற்கான விளைவுகளை அவர்கள் அனுபவிக்கும் போது அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை உருவாக்குகிறார். See verse 21, chapter 3 and verse 21. Genesis 3 அதிகாரம் 21 வசனம். Also for Adam and his wife the Lord made tunics of skin and clothed them. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும்
அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். Something had to die. இங்கே ஏதாகிலும் ஒன்று சாக வேண்டும். The fig leaves was not enough. ஏனென்றால் தங்களுடைய நிர்வாணத்தை மறைத்துக் கொள்ள அவர்கள் போட்ட அந்த அத்தி இலை போதுமானது அல்ல. So if God made tunics, made clothes of skin, okay, that means some animal died there. ஆகவே அவர்களை உடுத்துவிப்பதற்கு தோலினால் செய்யப்பட்ட ஒரு உடையை செய்ய வேணும். அப்ப தோலினால் செய்யப்படனா ஏதாவது ஒரு மிருகத்தின் தோலை தானே பண்ணோம். அப்ப ஒரு மிருகத்தை கொலை வெட்டணும். This was a sign of the covenantal love of God. இதுதான் ஆண்டவருடைய உடன்படிக்கையின் அன்பு, அன்பின் அடையாளம். That required innocent animals to shed the blood, to die, to provide a skin covering for Adam and Eve. ஆகவே ஆதாம் ஏவாளுடைய நிர்வாணத்தை மூட ஒரு தோலின் உடையை தேவை என்றால் பாவமே இல்லாத ஒரு மிருகம் தன்னுடைய உயிரை தர வேண்டும். This was an early shadow of the substitutory death of some innocent person that was going to die. இது எதற்கு அடையாளமா இருக்குது? இதற்கு பிறகு இதற்கு பதிலாக இன்னொருவர் பாவமற்ற ஒரு நபர் தன்னுடைய உயிரை தரப்போகிறார் என்பதற்கான அடையாளம். It was a vain effort of Adam and Eve trying to get fig leaves and trying to cover up. ஆகவே ஆதாம் ஏவாளும் தங்களுடைய நிர்வாணத்தை மறைக்க அத்தி இலையை எடுத்து தச்சுக்கிறது வீணான ஒரு செயல். But God's covering, God provided a way for covering, that is by shedding blood. ஆனால் ஆண்டவர் மனிதனுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு சரியான ஒரு பரிகாரம் செய்கிறார். அதுதான் என்னது? ஒரு மிருகத்தை கொன்று ரத்தத்தை சிந்தி அதனுடைய தோலை எடுத்து உடையை தைத்து தருகிறார். Galatians 3:27. கலாத்தியர் 3:27. It says, for as many as who were baptized into Christ have put on Christ. கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற யாவரும் கிறிஸ்துவை அணிந்து கொள்கிறார்கள். Not fig trees is not going to help you. அத்தி இலை உனக்கு உதவி செய்யாது. Okay, and see, we are going to see one example here where I told you after Genesis 3:15, when God said, I'm going to send the seed of a woman, after that every story, every incident, every word in the Bible was taking us nearer and nearer to that person, whoever that was, God was going to send to be a substitute. உனக்கு நிர்வாணத்தை மூட, உன்னுடைய பாவத்தை போக்க ஒரு பரிகாரத்தை நான் அனுப்புவேன் என்று சொன்ன பிறகு பைபிளில் வரக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் அதற்கு நேராக, அந்த பரிகாரி வருவதற்கு நேராக ஜனங்களை நடத்துகின்றது. In the new covenant we are required to be clothed with Christ rather than our good works. புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம், நற்கிரியைகளின் மூலமாக நம்முடைய பாவத்தை மூடுவதற்கு பதிலாக கிறிஸ்துவையே ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும். The blood of Jesus covers us. அது எப்படி? இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட சிந்திய ரத்தம் நம்மை கழுவுகிறது. So no good work that you try to do, no penance that you try to do, no sacrifice that you try to do can take you to the throne. ஆகவே நாம் செய்கின்ற தியாகங்கள், நாம் செய்கின்ற பரிகாரங்கள், சடங்காச்சாரங்கள் ஒருபோதும் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தாது. So don't fool yourself and say this Lent days I'm not going to eat this, I'm not going to do this, for Christ. No, it's for your sake. It's good, do it for your sake. ஆகவே இந்த லெந்து காலங்களில் நான் கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன், இது தியாகம் செய்யறேன்னா இதுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா உபவாசம் இருக்கிறது, கறி மீன் சாப்பிடாம இருக்கிறது உடம்புக்கு நல்லது தான். Okay, it's good for you when you fast, you feel your physical faculties coming down, your spiritual faculties becoming more active, you spend more time with God, you can hear God's voice. It's good that you fast, but when you fast, sit down somewhere and pray. But don't say I'm fasting for Jesus. It's a waste of time. ஆகவே உபவாசிப்பது என்பது நல்லது. ஏனால் உபவாசிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தின் உணர்வுகள் நம்முடைய ஆவிக்குரிய உணர்வுகளுக்கு கீழே வரதுனால நம்முடைய ஆவிக்குரிய புலன்கள், ஆவிக்குரிய உணர்வுகள் மேலோங்கி இருக்கும். ஆண்டவருடைய சத்தம் தெளிவாக கேட்கும். ஆண்டவரோடு நாம் உறவு கொள்வதற்கு வசதியாக இருக்குமே தவிர நாம் இயேசுவுக்காக உபவாசித்தா அது நேரத்தை வீணடிப்பது. And then we find the story now continues. What God started universally, it continued, but it came to a point of time where people kept rebelling and rebelling and rebelling, that God himself got fed up and he said, finished, I'm going to destroy them. ஆனால் ஆண்டவர் பொறுமையின் காலங்கள் பொறுமையா காக்க ஜனங்க கீழ்ப்படியாம போகும் பொழுது
போதண்டான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஆண்டவருக்கு வராரு. God destroys the earth. பூமியை கர்த்தர் அழிக்கிறார். And Genesis 6 and 8, there's one person here that causes the human race not to die in sin. Thank God for this one person. மனுக்குலத்தின் பாவங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு போனதுனால அவர் அழிக்க பார்க்கிறார். ஆனால் அவர்களுக்கு நடுவிலே ஒரு நீதிமானை கர்த்தர் பார்க்கிறார். If all the humans had to die in that great flood, that's it, we would have died as sinners. But because of one person, it says here, but Noah found grace in the eyes of the Lord. அந்த மாபெரும் வெள்ளம், அந்த ஜலப்பிரளயம் வரும்பொழுது சுனாமி மாதிரி பெருசா வந்துச்சு, எல்லாரும் செத்து இருக்கலாம். ஆனாலும் ஒரு ஆளுக்காக அதை நிறுத்திட்டாரு, அதை சாக வைக்கல. Verse 9, this is the genealogy of Noah. அதான் 8ஆம் வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. This is the genealogy of Noah. Noah was a just man, perfect in his generations, walked with God. 9ஆம் வசனம், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். And because of this one man, the human race was going to start anew. God was going to start anew, okay, giving them another second chance. Let's make up. உலகத்தை அழித்து போட வேண்டும் என்று விரும்பிய தேவன் இப்போ இந்த ஒரு ஆள் நிமித்தமாக ஒரு புதிய சந்ததியை உருவாக்குகிறார். See, there's a beautiful lesson here for us to learn, friends. Don't always go with the mass, the crowd. ஆகவே ஒரு அருமையான ஒரு பாடம் நமக்கு இருக்குது. திரள் கூட்டமான ஜனங்க கும்பல் எங்க போதோ அதுக்கு நேரா நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்லை. Just because they are flocking to some place or some doctrine in something, you don't have to follow it if it's not right. ஒரு குறிப்பிட்ட கூட்டம், ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட போதனைக்கு நேராக அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நேராக ஓடுறாங்கன்னா நீங்களும் ஓடணும்னு அவசியம் இல்லை. You be that one Noah who can start anew. ஏன் நீங்கள் அந்த ஒரே நோவாவாக இருக்க கூடாது? Because of Noah, மூலமாக ஏன் ஒரு புதிய சந்ததியை உருவாக்க முடியாது? The human race started again. மீண்டும் நோவாவின் நிமித்தமாக ஒரு புதிய மனித தலைமுறை உருவாகிறது. And now God is going to start with his chosen people in chapter 12. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், தேவன் தெரிந்து கொண்ட அந்த ஜனங்கள் மூலமாக ஒரு புதிய சந்ததியை உருவாக்குகிறார். We are just moving fast because I want to take you to the cross, okay? By the time we are going to have these 45 days meeting, I'm going to show you why Jesus came. And did he just accidentally come suddenly, or was it foretold already? இது ஏன் வேகமா நான் எடுத்துட்டு போறேன், 45 நாள் வேகமா போயினே இருக்குது. ஆகவே இதை தேவன் எப்படி படிப்படியாக தன்னுடைய திட்டத்துக்கு நேராக சம்பவங்களை நகர்த்துகிறார் என்பதை பார்க்கின்றோம். It didn't happen suddenly. Somebody sat suddenly and thought about one story and wrote it and it happened. யாரோ ஒருத்தர் மரத்தடியில் உட்கார்ந்து எதையோ யோசித்து உடனே ஒரு கதை எழுதல. This is not a story. இது கதை அல்ல. It was God's mind. தேவனுடைய மனதில் ஓடுகின்ற எண்ணங்களை வார்த்தைகளாக இங்க வச்சிருக்காங்க. It is God's plan and not man's plan. இது தேவனுடைய திட்டம், மனித திட்டம் அல்ல. If it's man's plan and man's story, it will be different in South India, it will be different in North India. இது மனிதனுடைய திட்டமும் மனிதனுடைய கதையா இருந்தா வட இந்தியாவுல வேற மாதிரி கதையா இருக்கும், தென் இந்தியால வேற கதையா இருக்கும். One God is not married in South India, but he is married in North India, and that to two wives. ஒரு கடவுள் இருக்காரு, ஆனா தென்னிந்தியாவில் அவருக்கு கல்யாணமே ஆகல, ஆனா வட இந்தியாவில் கல்யாணம் ஆகி 2 பொண்டாட்டிங்க இருக்காங்க. Only one author wrote that story. ஒரே ஆள் தான் அந்த சம்பவத்தை எழுதினாரு. I'm not interested in that story or that person, but I'm just telling you, if it's man's mind, it will have faults in it. It's அந்த கதைக்குள்ளாக போய் என்ன கதைன்னு சொல்லிட்டு நான் ஆராய்ச்சி பண்ண விரும்பல. ஆனா மனிதன் கதை எழுதினா அது மாதிரி தான் இருக்கும். I'm not interested in that story. அந்த விளக்கங்கள் சொல்லுவாங்க. Okay, so let's turn to Genesis chapter 12. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். Now God is going to start anew. It was universal, but now he is choosing a tribe, he is choosing a people that he is going to come through, because he has to come through somebody. He just cannot fall from the sky. ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு வானத்திலிருந்து குதிக்க முடியாது. மனுக்குலத்தின் மூலமாக தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றணும். இவ்வளவு காலங்கள் வந்த சந்ததிகள் கீழ்ப்படியில, இப்போ ஒரு புதிய சந்ததியை தெரிந்து கொள்றார். சரி, அவர்கள் மூலமாக நாம் முயற்சி செய்வோம் என்று பார்க்கிறோம். Now till now nobody knows God's plan in this. They don't have this Bible. We have this Bible. இதுவரைக்கும் இந்த சம்பவங்கள் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, இதுவரைக்கும் யாருக்கும் பைபிளே இல்ல. They don't know God's plan. தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரியாது. But we know, because we have the full Bible. The plan is fulfilled also, and so that is why we understand it. ஆனா நமக்கு தெரியும், ஏனென்றால்
அந்த திட்டங்களையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. அந்த திட்டம் ஏற்கனவே நிறைவேறிடுச்சு. And that is why, we know the story. அதனால தான் நமக்கு இந்த சம்பவங்கள்லாம் தெரியுது. But all these people that were coming along were coming through faith, through faith, through faith, through faith. ஆனா இதற்கு முன்பாக இருந்த ஜனங்களை பார்க்கும்பொழுது விசுவாசத்தினால் தான் அப்படியே வராங்க. யாருக்கும் பைபிள் கிடையாது. But we have it, and still if we don't believe. ஆனா மோசமான காரியம் என்னவென்றால் நமக்கு தெரிந்தே இன்னும் நமக்கு கீழ்ப்படியாம இருக்கும். தெரியாமே கீழ்ப்படிஞ்சாங்க. Yet we are not interested in God's plan. இரண்டாவது காரியம், ஆண்டவருடைய திட்டமா தெரிஞ்சுக்குமா அதெல்லாம் விருப்பமே எனக்கு இல்லைங்க. See, the God's plan didn't end with this cross. ஆண்டவருடைய திட்டம் நாம் பார்க்கின்ற இந்த சிலுவையோடு முடிந்து விடவில்லை. He is coming again. அவர் மீண்டும் வருகிறார். The secret coming. அதுக்கு பேரு முதல் வருகைக்கு பேரு ரகசிய வருகை. And the second coming is coming. அதுக்கு பிறகு இரண்டாம் வருகை. So many things are happening. இதெல்லாம் நடந்து இருக்குது. The nature is getting ready for it. இந்த உலகத்தின் இயற்கையானது அந்த எல்லாத்துக்கும் ஆயத்தமாய் கொண்டே இருக்குது. The people who say there is no God is falling into that plan and preparing the way for God's coming. கடவுளே இல்லை என்று சொல்றவங்களும் கடவுளுடைய திட்டத்துக்கு தங்களுடைய பங்களிப்பை தராங்க. But yet many Christians see all these chairs empty, are sitting in the house, drinking tea and watching the phone, because they are not aware that something is going to happen. ஆனாலும் கூட கிறிஸ்தவர்களாகி நாமே பாருங்க, இன்னும் இந்த நாற்காலியெல்லாம் காலியா இருக்கிறதுக்கு காரணம் நாமெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆகப்போகுது, நடக்கட்டும் சொல்லிட்டு நம்ம கால் மேல காலை போட்டு டீயை குடிச்சுன்னு நம்ம டிவியை பார்த்துன்னு இருப்போம். We are like in the days of Noah. Noah it took 150 days to build that ark, and 150 years to build that ark, and he kept preaching and preaching and preaching that the flood was coming. People laughed at him and said, "Hey, you fool, what is rain? There's nothing called rain." ஆனால் நோவா அந்த பேழையை கட்டும் பொழுது, ஏன்னா ஆண்டவர் சொன்னார் பெரிய மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, அவன் கீழ்ப்படிந்து அந்த பேழையை கட்டுறான், கப்பல் மாதிரி ஒரு பெரிய பேழையை. அப்போ அது 150 வருஷம் கட்டுறான். அப்போ ஜனங்க அதை பார்த்து கிண்டல் பண்ண, என்னடா மழைன்னு சொன்ன, மழை என்ன நாங்கள் பார்த்ததே இல்லை, மழைன்னா என்னது, வானத்திலிருந்து தண்ணி அப்படியே கொட்டுமே அதுவா, நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படின்றான். Today Christians are like that, children of God are like that, the people of the world are like that. Okay, they say, you are saying Jesus is coming. I've been telling that for more than 2000 years. கிறிஸ்தவங்க கூட சொல்றாங்க இயேசு வருகிறார் மரத்துல அங்க இங்க எல்லாத்துலயும் போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கீங்களே, எங்க வராரு, எங்க தாத்தாவும் போயிட்டான், பாட்டனும் போயிட்டான், பூட்டனும் போயிட்டான், இன்னும் இயேசு வரலையே. They are spiritually dead. அப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக செத்த நிலையில் இருப்பவர்கள். And they don't have any interest to become alive. அவர்களுக்கு உயிரோட்டம் வரணும்ன்றதே விருப்பம் இல்ல. They'll come. செத்த நிலையிலே நான் இருப்பேன். They will come to church. வருவாங்க ஒரு நாள். When they'll come? எப்போ வருவாங்க தெரியுமா? Good Friday they'll come. நல்ல பெரிய வெள்ளிக்கிழமைக்கு வருவாங்க. They won't come for Jesus' sake. இயேசுவுக்காக வர மாட்டாங்க. Because that has become a habit. அந்த குறிப்பிட்ட விசேஷ நாள்ல நான் வருவேன், அது ஒரு எனக்கு பழக்கம். Easter they'll come. அதுக்கப்புறம் வருவாங்க, என்னது ஈஸ்டர், நியூ dress. ஈஸ்டருக்கு என்னது புது Dress வாங்கி போட்டுன்னு வருவாங்க. After you say amen, they'll wonder what biryani to make. அந்த ஆமென் சொல்லி என் ஆத்துமாவை சொல்லி ஆமென் முடிச்ச உடனே இன்னைக்கு கறி பிரியாணியா கோழி பிரியாணி அதை பற்றி தான் அவங்களுக்கு விவாதம் நடக்கும். See friends, it may sound so funny, but really when I'm telling you, I don't feel funny about it. I feel so sad and broken, because these are the people that Satan is very happy with, because they think everything is all right, but nothing is right with them. இதை நம்ம கேள்விப்படும்போது சொல்லும்போது நமக்கு தமாஷ் மாதிரி தெரியுது, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது மிகவும் மன வேதனையா இருக்குது. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில காணாம போயிடுவாங்க. And I'm so scared that I have to answer for these kind of sluggish souls that I have in the church. இப்படிப்பட்ட திருந்தாத சோம்பேறித்தனமான இந்த ஆத்துமாக்கள் நம்முடைய சபையில் இருக்கிறார்களே நினைக்கும் போதே எனக்கு வாந்தி வருது. Actually, I said something more than that. I said I'm so scared because I have to answer God for these type of spiritually dead people that I have in my church. ஏனென்றால் இப்படி ஆவிக்குரிய செத்த நிலையில் இருக்கின்ற ஜனங்களை குறித்து நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணுமே, அதை நினைச்சு கொஞ்சம் பயமாவும் இருக்குது. Let's turn to Genesis chapter 12. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். Here God is starting out with Adam, with Abraham. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு முன்னால அவனுடைய பெயர் ஆபிராம். He says, get out of your family. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு வா. See, God gave a command. He told him get out, and he came out. ஆண்டவர் சொல்றார் வெளியில வா, வெளியில வந்துட்டான்.
There Adam never obeyed, here he obeyed. அங்க ஆண்டவர் வந்து ஆதாம் கீழ்ப்படின்னு சொன்னா அவன் கீழ்ப்படியில. ஆனா இங்க ஆபிரகாம் கீழ்ப்படினா கீழ்ப்படிஞ்சிட்டான். Okay, now starts a new race. இப்பொழுது ஒரு புதிய வம்சம், புதிய கோத்திரம் உண்டாகிறது. Chapter 22. 22ஆம் அதிகாரம். Now after many years, you know the story of Abraham. If you don't know, you can just read it from 12, it's coming the story. Okay, you can read about after Abraham gets a child at 100 years. இந்த சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, பல வருஷங்கள் காத்திருக்கான், அதுக்கு பிறகு 100 வயசுல அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். Okay, I'm not preaching on Abraham now, I'm preaching about God, showing us a picture, or God showing the people what is going to happen. இது ஆபிரகாம் கதையை சொல்றதுக்காக நான் சொல்ல, ஜனங்கள் மூலமாக என்ன சம்பவிக்க போகிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். It is a prophecy here. இங்கே ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. Okay, now it came to pass after these things that God tested Abraham, and God said to him, Abraham, and he said, here am I. Then he said, take now your son, your only son Isaac, whom you love, and go to the land of Moriah and offer him there as a burnt offering on one of the mountains of which I shall tell you. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகலமறியாக பலியிடு என்றார். This Mount Moriah was the exact place that Jesus died on the cross. இங்கே சொல்லப்பட்ட மோரியாவில் இருக்கின்ற ஒரு மலை சொன்னாங்களே, அதே மலையில தான் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். Let's turn to Zechariah chapter 12 and verse 10. சகரியா மல்கியா It's the second last book in the Old Testament. மல்கியா தான் கடைசி புத்தகம், அதுக்கு முன்பாக இருக்குது சகரியா 12 and 10. 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Zechariah is giving a prophecy. He says, and I will pour on the house of David and on the inhabitants of Jerusalem the spirit of grace and supplication. Then they will look on me whom they pierced. Yes, they will mourn for him as one who mourns for his only son, and grieve for him as one who grieves for a firstborn. Chapter 12:10. 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவருக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். This was, I think, about 800 years, 700 to 800 years before Jesus died, the prophecy. இயேசு இந்த உலகத்தில் வந்து உயிரை கொடுப்பதற்கு முன்பதாக 800 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்துச்சு. There was a 400 years of gap, okay, before, after Malachi till the time of Jesus. இதற்கு பிறகு வருகிற புத்தகம் மல்கியா புத்தகம். அதற்கு பிறகு இயேசு வருகிற வரைக்கும் 400 வருடங்கள் அமைதியான வருடங்கள். So this should have been 200-300 years when Zechariah prophesied. சகரியா சொல்லும்போது அதுக்கு முன்பதாக ஒருவேளை 300-400 முன்பாக இருக்கும். Okay, so many years before that, Zechariah was prophesying and said this is going to happen. இங்கே சகரியா சொல்ல இதுக்கு போய் நடக்க போகின்றது. Another verse we'll see, Luke chapter 3 and verse 22. God is confirming about his only son. லூக்கா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். See, it's not a story where suddenly a man came and suddenly he gave birth and suddenly God told him to, offer his son. No, God was showing a picture about the seed of the woman is going to come, the seed of the woman. That is the string of the story along. ஆரம்பத்தில் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஒரு ஸ்திரீயின் வித்து அப்படியே தான் வந்துனே இருக்குது அந்த காரியம். இங்க லூக்கா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். And the Holy Spirit, that is after Jesus took baptism, and the Holy Spirit descended in a bodily form like a dove upon him, and a voice came from heaven and said, you are my beloved son. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவைப் போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீ என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. John 3:16. யோவான் 3:16. For God so loved the world that he gave his only begotten son. 3:16.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை. Zechariah 13:1. திரும்ப சகரியா எடுக்குங்க. சகரியா 13:1. He said, in that day a fountain shall be opened for the house of David and for the inhabitants of Jerusalem for sin and for uncleanness. சகரியா 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1101 பக்கம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். What is that? He is talking about something that is going to come for sin and uncleanness. Something is going to happen there. இந்த ஊற்று குறித்து என்ன சொல்றாரு? எதை கழுவுமா? பாவத்தையும் அழுக்கையும். That is going to happen there. இதெல்லாம் நடக்கணும் முதல்ல சொல்லியாச்சு. God has told it. தேவன் ஏற்கனவே சொல்லிட்டாரு. Hebrews chapter 11 and verse 17. புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர், I'm just showing you verses on Abraham when God told him to bring his son. It was not just a nice fairy tale. God was saying, suddenly God thought up about a story, okay, let me tempt him, let me test him. No, everything was pointing out to the son that is going to come. இது ஏதோ ஆபிரகாம நம்ம திடீர்னு ஒரு சோதனை கொடுக்கலாம், அவனை ஆச்சரியப்படுத்தலான்றதுக்காக அது சொல்ல. ஆதியாகமம் தொடங்கி அப்படியே இந்த சம்பவம் வந்துக்கினே இருக்குது. அந்த ஒரு குமாரன் அதுக்கு நேரா தான் எல்லா சம்பவங்களும் நடக்குது. Okay, Hebrews chapter 11 and verse 17. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். It says, by faith Abraham, when he was tested, offered up Isaac, and he who had received the promise offered up his only begotten son. 17. 17ஆம் வசனம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். Of whom it was said, in Isaac your seed shall be called, concluding that God was able to raise him up even from the dead, from which he also received him in a figurative speech. 18ஆம் வசனம். ஈசாக்கினிடத்திலிருந்து உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவரை பலியாக ஒப்பு கொடுத்தான். This figurative sense, where is it in Tamil? 19 கடைசி வரும். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். See, in a figurative sense, God is showing something there. இங்கே பாவனை ஒரு படக்காட்சியாக அதை பார்க்கிறார். Abraham didn't know that time. ஆபிரகாம் அது புரியல. But now today when we read it, that's why the book of Hebrews says we have so many witnesses before us there to see. இப்போ நமக்கு அது புரியுது. ஏனென்றால் எபிரேயருக்கு சொன்ன நிருபத்தினால, அதனால தான் அவர் சொல்றார், அநேக சாட்சிகளுக்கு நடுவிலே இவைகளை பெற்றிருக்கிறோம். We have so much of testimony. We have Abraham. God said, like how Abraham brought his son, God was going to bring his only begotten son. எப்படி அநேக உதாரணங்கள். ஆபிரகாமை எப்படி ஆண்டவர் தன்னுடைய குமாரனை பலியாக கொடுக்க எடுத்துட்டு போறார், அது மாதிரி தேவன் தன்னுடைய குமாரனை பலியாக கொடுக்க போறார் என்பதற்கு அடையாளமா அப்படியே சொல்லின்னு வராங்க. Hebrews 1 and 2. Hebrews chapter 1 and 1 and 2. எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். God who at various times in various ways spoke in time past to the fathers by the prophets, and in these last days spoken to us by his son, whom he appointed heir of all things, through whom he also made the worlds. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பக்கம் 298. பூர்வ காலங்களில் பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். Who brings the brightness of his glory and the express image of his person, and upholding all things by the word of his power, when he had himself purged our sins, sat down at the right hand of the majesty. 3ஆம் வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். So where is the cleansing? இப்போ பரிசுத்தமாக்குறது எங்க இருக்குது? Not in your fasting. உபவாசத்துல இல்ல. Not in your sacrifice. நம்முடைய தியாகத்துல இல்ல. Not in your penance. நம்முடைய
நமக்கு நாமே தண்டனை கொடுப்பதன் மூலமாக அல்ல, Not in those ashes that you try to put on. நம்முடைய நெற்றியிலே போடுகின்ற சாம்பலிலே அல்ல, Not by paying money to go into heaven. பணத்தை கொடுத்து பூசை நடத்தி பரலோகம் போவதனால் அல்ல. Friends, don't miss the mark. அந்த லக்கை விட்டு நாம் விலகக்கூடாது. We are so, genuine. We are so faithful. We want to go and be with God, with all our sincerity. But the devil has got us on the wrong track. Wake up. நாம் ஆண்டவருடைய பாதையில் செல்வதற்கு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு உண்மையாகவே அதை நாம் செய்கிறோம், ஆனால் தவறாக அதை செய்கிறோம். ஏனென்றால் சாத்தான் நம்மை வழி விலக செய்து விட்டான். He is closed our eyes and he is holding our hands and taking you in the wrong track. நம்முடைய கண்களை மூடி நம்முடைய கைகளை பிடித்து தவறான பாதையில் எடுத்துட்டு போறான். It's like the blind leading the blind. இது எப்படி என்றால் ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டுவது. Please don't believe what I say. Take your Bible, read it, study it. Sit in a room if you are fasting, if you say you are fasting, if you say you are praying, if you say you are doing penance. Ask God, God, if you are real God, talk to me now. Show me what I am doing is right or wrong, and my Savior will talk to you. நான் சொல்வதற்காக இதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. நீங்களே உபவாசம் பண்றீங்க இல்லையா, நீங்களே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இதெல்லாம் தியாகம் செய்றீங்க இல்லையா, நீங்க ஒரு மூலையில் அமர்ந்திருந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் இப்படி செய்யறேன்ப்பா, எனக்கு உம்முடைய வேதத்தில் உள்ள சத்தியத்தை நீ வெளிப்படுத்தும் என்று கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துவார். Intellectually we are awake, emotionally we are awake, financially we are bright, physically we are very very active, but spiritually we are dead, and that is the case that Satan wants us to be in. நாம் அறிவுபூர்வமாக திறமை வாய்ந்தவர்கள், பண ரீதியிலே செழிப்பானவர்கள், சமுதாயத்திலே உயர்ந்த நிலையில் இருக்கின்றவர்கள், ஆனால் ஆவிக்குரிய சரீரத்திலோ மிகவும் சுறுசுறுப்பாக மிகவும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறவர்கள், ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலோ மந்த நிலையிலே கண்கள் குருடானவர்களாக இருக்கிறோம். The Bible says the message of the cross is foolishness to them that is perishing. வேதம் சொல்கிறது சிலுவையின் பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, அழிந்து போகிறவர்களுக்கு, தவறாக செல்கிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. That is the main teaching that you need to learn about the cross. But today where are the people? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மிக சிறந்த உபதேசம் எதுனா சிலுவை பற்றிய உபதேசம். அங்கதான் பாலே இல்லை. Not blessings. ஆனா ஆசீர்வாத கூட்டத்தை பாருங்க, நிரம்பி வழியும். Not prophecy. தீர்க்க தரிசனம் நிரம்பி வழியும். The message of the cross, சிலுவையை பற்றிய உபதேசம், it is foolishness to the man that is perishing.